மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தில் நானும் நண்பர் தமிமிவா பிரதரும் நடிச்சிருக்கோம் சேர்ந்து. படம் இன்னும் பார்க்கல, எந்த அளவுக்கு எங்கள் சீன் வந்திருக்குன்னு தெரியல. கேள்விப்பட்ட அளவுக்கு டக்குன்னு போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதேமாதிரி ஹாலிவுட் ஸ்டைலில் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, மேக்கிங்கெல்லாம் மிரட்டி விட்ருக்காங்க, படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக சீக்கிரமாகவே போய் தேட்டரில் போய் பார்த்துருவேன். ஒரு குட்டியோண்டு கேரக்டர் நடிச்சிருக்கேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2024 ஜனவரி 3 4 அந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நான் நடித்த படம் இதுதான். அதனால ஞாபகம் இருக்குது. எப்பயுமே வருஷத்தில் ஃபஸ்ட்டு நடித்த ஷூட்டிங் ஞாபகம் இருக்கும்ல. உடனே இந்த வருஷம் எந்த படம் ஃபஸ்ட்டு நடிச்சிங்க அப்படின்னு கேட்டாதீங்க, ஞாபகம் இல்லை. ஞாபகம் வந்துருச்சு. மக்கள் தொலைக்காட்சியில் கலாட்டா மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு காமெடி நிகழ்ச்சியில் ஒரு ஹீரோ ரோலாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. அதில் பண்ணேன். ஏன்னா டிவி நிகழ்ச்சினால கொஞ்சம் ஞாபகம் இல்லை, இப்போ ஞாபகம் வந்துருச்சு. இந்த வருஷம் படம் பண்ணனா என்னன்னே ஞாபகம் இல்லை. பண்ணியிருக்கேன். என்ன படம்னா சிறை படத்தோட ஹீரோ நெக்ஸ்ட் ஃபிலிம் ராவடி அப்படிங்கிற ஒரு படத்தில் அதில் ஒரு சின்ன குட்டியின் ரோல். அது ஒரு வீடியோவில் பேசலாம். இந்த படத்தில் நான் ஒரு டிராஃபிக் போலீஸாக நடிச்சிருக்கேன். சவுகார்பேட்டையில் ஒரிஜினலாகவே போயிட்டு ஷூட் பண்ணோம், நைட் ஷூட்டு. எனக்கே ஒரு டவுட்டு, நம்ம போலீஸ் மாதிரியா இருக்கும், போலீஸ் லுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு எனக்குள்ளே நிறையா டவுட் இருந்துச்சு. அங்கே போனோன்னா லைவாக ஷூட்டிங் ஸ்பாட் இல்லாமல் லைவாக மக்கள் நடமாற இடத்துல போய் எடுத்தோம். அங்கே சின்ன கடை போட்டுக்கிறவங்களா, சார் வணக்கம் சார் அப்படின்னாங்க. ஓகே, அப்போ போலீஸ் மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு அப்போ தான் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு. ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. போனேன். அங்கே ஆடிஷன் பண்ணாங்க. ஒரு 3-4 பக்கம் டயலாக் கொடுத்தாங்க. பூரா இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு. அது என்ன கேரக்டர்னா, மக்களாகவே இருந்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுப்போம்ல, இங்கே இந்த மாதிரி நடக்குது, இங்கே அந்த மாதிரி ஒரு ரோல். ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. டைரக்டர் மனு ஆனந்த் சார், எஃப்ஐஆர் படம் எடுத்துருவார். இது 2வது படம், நல்லாயிருக்கும், தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் வாய்ப்பளித்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மோகன் பிரதர், படக்குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.